இந்த நியமனங்கள் அமைச்சர்கள் தனக்கான அமைச்சர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பது திரு விஜய். இது எப்படி நடந்தது? ₹1 யாரையும் திருட விட மாட்டேன், நான் அதை நம்புனேன். ₹1 கூட திருட விட மாட்டான்றதை நான் நம்புனேன். இந்த மற்ற அரசியல் தலைவர்களை போல கார் கூட இல்லாத முதல்வர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் இல்லை. இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டாரு, கார் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. பணத்தை பார்த்தவர் சின்ன வயசுல, எங்க அப்பா டைரக்டர், சின்ன வயசுல பணத்தை பார்த்தவர். இன்னொன்னு, பணத்தை விட்டுட்டு தான் இங்க வர்றாரு. அப்ப பணத்துக்காக இவர் எந்த வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்ன்றத நானும் உள்ளபடியே நம்பினேன். அந்த பதவியேற்பு விழாவில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், யாரையும் திருட விட மாட்டேன், ஒரே பவர் சென்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஐடி துறையை போட்டது எந்த பவர் சென்டர்? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் கார்த்தி. நான் வாக்காளர்கள் சார்பா நான் சொல்றேன், எங்க ஜெயில இருந்த ஓட்டு போடுன்னு கீழே கமெண்ட் வருவாங்க என்ன. சோ அத்தனை பேரும் விஜய்க்கு போட்டார்கள் இல்லையா? இந்த விஜய் தாமுவோ வேளச்சேரி குமாரோ யார் என்று தெரியுமா மக்களுக்கு? வேளச்சேரி மக்களுக்கு தெரியுமா? அப்ப வேளச்சேரியில இருந்து வந்த ஆளுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா விஜய் இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் வேலுமணிக்கு போடுவாங்க, அண்ணன் சண்முகத்துக்கு போடுவாங்க, ஒரு தங்கமணிக்கு போடுவாங்க, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டுமல்ல, அந்த உள்ளூர் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கினால் தான் பல இடங்களில் கட்சி வெற்றி பெற்றது. திமுகவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் பெற்ற வெற்றி, திமுக தலைவர் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லாம் தாண்டி இந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் அந்த கட்சியின் செல்வாக்கு, இதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் விழுந்த அத்தனை வாக்குகளும் திரு விஜய் அவர்களுக்காக, அவருக்கு மட்டும்தான். அப்ப இந்த 2 கட்சி தலைவர்களை விட கூடுதல் பொறுப்பு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப எவ்வளவு கூடுதலாக அவர் கவனம் செலுத்த